தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஓகேவாடா குடுமச்சி. ஓகேடா. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சோத்துல கை வைக்கணும்னா விவசாயி சேத்துல காலை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்நிய நாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற நம்ம நாட்டுல வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயி அம்மனமா போடுறத தட்டி கேட்க எந்த தலைவனும் இல்லை. விஞ்ஞானம் வளர்ச்சின்னு சொல்லி பசுமையா இருந்த என் மண்ணை பூச்சி மருந்து அடிச்சு மல்லடாக்கிட்டானுங்க. கோடிகள் பல அடுக்க வெளிநாட்டுகளுக்கு படையெடுப்பவர்களை தட்டி கேட்காத இந்த அரசாங்கம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் செத்து பிழைக்கும் எம் விவசாயிகளை வங்கிக் கடன் என்ற பேரில் மானியத்திற்காக ஒற்றை கயிறில் மறிக்க வைப்பது ஏனோ? விவசாயமே இல்லாத நாடெல்லாம் நம் நாட்டு இயற்கை பொருட்களை இறக்குமதி செஞ்சு ஆரோக்கியமா இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம ஃபேஷன் கவர்ச்சி நாள் நம்முடைய வளத்தை எல்லாம் வெளிநாட்டுக்காரை எடுத்துட்டு போய் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம தலைமுறை ஃபேஷன் கவர்ச்சி என்கின்ற மயக்கத்தில் இருந்து மீண்டு வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் சோத்துக்கு மயிர புடிங்கிட்டு தான் போகணும். தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழினம். அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சேர்த்து வச்ச நம்ம வளம், நம்ம விவசாயத்தையும் நம் ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்திருக்கிற நம் தாய்ப்பால்ல உழைப்பா கலந்திருக்கிற வேர்வை துளிகளுக்கு சொந்தமான நம் விவசாயிகள் அவங்க போராட்டத்தை அலட்சியமா எடுத்துக்கிட்டு சினிமாவையும் கிரிக்கெட்டையும் பாக்குறோமோ அன்னைக்கே நம்ம அழிவு காலம் தொடங்கிடும். ஒண்ணு இல்லை நண்பா, உலகத்துல 3 பங்கு தண்ணியால தான் சூழ்ந்திருக்கு. ஆனா இங்க விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம பக்கத்து மாநிலத்துல நம்ம உரிமையை பிச்சையா கேட்டுட்டு இருக்கோம். சிந்திச்சு பாருங்க, எல்லாமே அரசியல். நம்ம செய்யற சின்ன விஷயம்தான் நாளைக்கு பெரிய விஷயமா மாறும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சின்ன மெசேஜ் அனுப்பி நம்ம எல்லாரும் ஒன்னா ஆனதால தான் ஜல்லிக்கட்டு ஒரு வரலாறா மாறுச்சு. அதே போல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு இல்ல நம்ம உறவுகளுக்கு நம்ம கூட துணையா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயிகளுக்கு எதிரியா நம் மண்ணுல இருக்கிற செடி கொடிகளுக்கு போற தண்ணியை ரத்தமா உறிஞ்சி எடுக்கிற இந்த கருவேற மரங்களை கருவறுக்கலாம் வாங்க. அன்புக்கு அடிமையாகும் இரு மனது உலகையே ஆட்டி படைக்கும் ஒரு உணர்வு. ஆம், அன்பின் அகிலம் காதல். காதல் 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 எவனா கண்டுபிடிச்சான்? லவ் பண்ணும்போது ஐஸாக பேசுகிறாங்க, கல்யாணம் வந்தனா நைஸாக கட்டி விட்றாங்க. டாய், லவ் ஃபெயிலியர் பண்ணிங்கன்னா புதுசாடா? ஆமாம், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். வச்சு லவ்ன்றது பேலன்ஸ் மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது சிம் கார்டு மாதிரி தூக்கி போட்டால் பேசவே முடியாது. ஏரியா யார் தான் ஃப்ராடு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாமா? அதுக்குள்ள மச்சான் நிறுத்து. இப்போ நான் கருத்து சொல்ல போறியா? நான் சொல்கிறதுக்கெல்லாம் வேறு ஹீரோ இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியர் சரக்கு அடிக்கணும், வா போகலாம். அதுக்குள்ள மச்சான் நான் வாங்கி தரேன்டா. அப்போ ஓகே. ஓசியில் குடிக்கிறதுக்கு கண்ணாடியா? என்னடா என்ன விஷயம்? அர்ஜென்ட்டாக வர சொன்ன? மச்சான் பாப்பாவை காணும்டா. என்னடா சொல்ற? குழந்தைய காணுமா? என்னாச்சு? தெரியல மச்சான், ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியிலே தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல மச்சான். அதான் மச்சான், பணம் வந்தவொன்னே கூடி வாங்க எடுத்து விட்டு பணம் தான் முக்கியம்னு போனல. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உன் பின்னாடி நிற்கிறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை பத்தியா? பணம் எப்பவுமே பெருசு இல்லை மச்சான், மனிதன் தாண்டா பெருசு. கூடி வாழ்ந்தா தாண்டா எப்பவுமே மகிழ்ச்சி. அதை விட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? போலீஸ் போக பயமாக இருக்குடா. ஒரு காலத்தில் கொலை பண்ணுறவனும் கொள்ளையடிக்கிறவனும் பார்த்து பயந்த போலீஸ் துறை இன்னைக்கு சாதாரண மக்கள் பார்த்து பயப்படுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரு சில அதிகாரிங்க பண்ணுற தவறால ஒட்டுமொத்த துறையே வெறுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பத்தியா? சரி, அதை விடு, வா நம்மளே போய் பார்க்கலாம். மச்சான்
ரிசர்ச் பார்த்ததுல குழந்தை இந்த பக்கம் தானே வந்து போயிருக்கா சொல்றாங்க. ஆனா இங்க 1 கிலோமீட்டருக்கு ஒரு லைட் கூட இருக்கிற மாதிரி தெரியலடா. ஆமாம் மச்சான், அரசாங்கம்லாம் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு தான் போல. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் இருட்டிலே வாழ்ந்து சாவணும் போலடா. அது சரி, சந்திரன்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சேட்டலைட் அனுப்பி சாதிக்கிறேன்னு சாகடிக்குள்ள சாதாரண மக்களை சாவடிக்கிற இவங்க கிட்ட போய் மனிதத்தை எதிர்பார்க்க முடியுமா? அடப்பா. ஏன் மச்சி, அந்த எம்எல்ஏ பற்றி தான் நம்ம ஃபேஸ்புக் லைவில் போட்டல, அப்புறம் ஏன்டா அவன் மணல் கொள்ளை அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ண? டேய், நம்மளுக்காக தானடா எம்எல்ஏ எம்பி எல்லாம். நம்மளே அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலனா வேற யார்டா கேட்பா? டேய், கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னடா? வந்தார வாழ்விக்க தமிழ்நாடுன்னு சொல்றானுங்க. ஆமா, வந்தார வாழ்விக்க தமிழ்நாடு. நம்ம நாட்டுல இருக்கிற வளத்தை எல்லாம் வெளிநாட்டுக்காரன் அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்ம நாட்டு மண் வளத்தை கர்நாடகா, கேரளா, வெளிநாடுன்னு கப்பல்ல கொண்டு போறான். ஒரு நிமிஷம் இரு. இது தண்ணி பற்றி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ரி. இந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கடா வருங்கால நம்ம தலைமுறையும் இப்படி ஆயிடுமோன்னு மனசு உருகி கண்ணு கலங்குதில்லடா. அந்த குழந்தைங்க என்னடா வர வாங்கிட்டு வந்துச்சு? தாய்ப்பால் குடிச்சிட்டு ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல ஒரு சொட்டு தண்ணிக்காக இயங்குற அதோட கண்களை பாருடா. உனக்கு அமிர்தமா தெரியுது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்ம இன்னைக்கு வீணா செலவு பண்ணிருக்கோம். நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லைடா. இன்னைக்கு தொடர்ந்து 4 நாள் மழை வந்தால் தலைநகரே தண்ணியில் தத்தளிக்குது. இதை சேமித்து வைக்காம வீணா கடலில் கலக்கும். இன்னைக்கு நம்ம மண்ணை அடுத்தவனுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடும். நாளைக்கு நம்ம தலைமுறை மண் இல்லாம, ஆறு இல்லாம, ஏரி இல்லாம, தண்ணி இல்லாம இன்னைக்கு சொர்க்க பூமியா இருக்கிற நம்ம தமிழ்நாடு நாளைக்கு இல்ல என்னைக்குமே நரகமா மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் நம்ம நாட்டுக்காக போராடுவாண்டா. அந்த எம்எல்ஏ கொஞ்சம் இல்லைடா, ரொம்பவே மோசமான ஆள். உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா நாங்கள் எப்படிடா தாங்குவோம்? மச்சான், இதெல்லாம் பார்த்தா சமூக பணி செய்ய முடியுமாடா? இவரு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் என்னை கொல்லணும்னு நினைச்சாலும் என் உடம்புல கடைசி நொடி உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்டா. ஏன்னா நான் தமிழன்டா. எவ்வளோ விழுந்தாலும் உடையாத கைன்னா கை சொல்லு. என்னடா நம்பிக்கை அதானே எல்லாம் கல்யாணம் சொல்ல. ஏய், ஏன்டா இப்படிலாம் போய் சாவடிக்கிற? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. மச்சான், நீ தான் டிகிரி முடிச்சிடடா. அப்புறம் என்ன, வீட்டில் வேலைக்கு தானே போக சொல்கிறாங்க, போயேன்டா. யார் மச்சி? அவசரம். ஆமாம் மச்சான். இல்லைடா மாட்டீங்க. நீயாவது என்ன புரிஞ்சுக்கடா. எனக்கு இங்கே ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்று வேலை செய்யறதெல்லாம் பிடிக்கல மச்சான். எனக்குன்னு ஒரு நிலம், எனக்குன்னு ஒரு வீடு வாசல்னு நான் விவசாயம் பண்ணி சந்தோஷமாக வேணடா. அதானே எனக்கு பிடிக்கும். இங்கே ஒருத்தங்கிட்ட கை கட்டி நின்று வேலை செய்யறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் மச்சான். இந்த இடத்துல நம்ம எதனா ஒன்று சொல்லணுமே. வேலை ரோட்டுக்கு போனால் சாலை வரும், வீட்டுக்கு வந்தால் வேலை வருமா? ஐயோ துப்பானுங்களே. டேய், இப்போ இருக்கிற நிலைமையில வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மச்சான்? வேலை கிடையாது கஷ்டம் தானா? வானத்தில் பறக்கிற பறவை கூட்டத்தை விட ரோட்டில் வேலை தேடி அலையிறவங்க கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தால் ஒரு இடத்துக்கு 140 பேர் போட்டி போடுறோம். 10,000 சீட்டுக்கு 20 லட்சம் பேர் போட்டி போடுறோம். அப்படி இருக்கும்போது பிஹெச்டி முடிச்சவன் 10th குவாலிஃபிகேஷன் வேலைக்கு போட்டி போடுறான். யோசிச்சு பாரு, 10th குவாலிஃபிகேஷன் வேலை தானே, நாம ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க பிஹெச்டி முடிச்சவங்க 20 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே, இவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு மணி தரல. நீங்கள் யாருக்கிட்டே மனு தரல மச்சான், எல்லாருக்கிட்டையும் போட்டியா? வயசான பேருக்கு ஆகலாம் பாட்டி, நம்பத்து போன பேருக்கு சாப்பிட முடியுமா போட்டி? டே நாயே, இது அந்த போட்டி இல்ல, இது போட்டி. போட்டியா? இதெல்லாம் கரெக்டா பேசுற, ஆனா டம் அடிக்கிறது தப்பு தானே, அதை ஏன் பண்ற? மச்சான், நான் தம் இருக்கு பார்த்தியா, இது நானே எனக்கு போது தான் பிடிப்பேன். இது சொல்லும் போது நான் பிடிக்க மாட்டேன். அப்போ நீ அந்த டம்முக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல வர? இந்த தம் இருக்கு பார்த்தியா, இது நான் பிடிக்கலன்னு வச்சியா இப்போ போட்டுருவேன். ஏன்னா அடிமைன்ற வார்த்தை என் அகராதியில இல்லை மச்சான். அகராதியா? ஜாதிகள் இல்லையே அடி பாப்பா சொன்னது பாரதி. பாரதி டேய் மூதேவி, உட்காரு. திவா பச்சை மச்சான், சாய்ஸ்ல விட்டு வைப்பேன். ஓகே மச்சான், பாய்டா. இவனுக்கு அட்வைஸ் பண்ணி தம் எங்க போட்டுன்னு தெரியலையா? சிகரெட் விட்டா இல்லையா? டேய் நாயே, அங்கதான் இருக்குது பார். இங்கயா? இங்க எங்கடா இருக்கு? இந்த தம்மை இந்த ஊரில் பிடிக்கிற ஒரே ஆள் எம்எல்ஏவோட தம்பி மட்டும்தான். ஆனால் இது எப்படிங்க வந்துச்சு? இவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசமானவனாச்சு. ஒருவேளை குழந்தைய இவன் தான்.
அவன் டிரைவர் பேரு பூவரசன். கிடைச்சிடுச்சு. யார் நீங்க? எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். அன்னைக்கு நான் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தப்பான படம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை சரக்கு வாங்கிட்டு வர சொன்னார். நான் போகும்போது கண்ணாடியில் அவர் அந்த குழந்தை பின்னாடி போகிறத பார்த்தேன். சார் நான் கேட்டதுக்கு வேலையை பாரு, இல்லை ஒரு குடும்பத்தோடு அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நைட்டிட்டு போயிட்டார் சார். அப்புறம் நான் எம்எல்ஏக்கு கால் பண்ணேன். அவர் குழந்தைய அங்கேயே பதிச்சுடு, ஏதாவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் சார். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். அவனை எப்படியாச்சும் இங்கே வரவை. போதெல்லாம் என் அம்மா ஒரு பிறவி எடுத்து வந்துட்டாங்கன்னு நினச்சி அவன் மேலே ஒரு துரும்பு கூட படம் வலினா என்னன்னு தெரியாமல் வளர்த்தண்டா. ஆனால் அந்த மிருகம் அவன் என் குழந்தைய எப்படி பண்ணி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களை அடிமையா நினைச்சிங்கன்னா அடிபட்டவங்க ஒரு நாள் எந்திரிச்சா டே ராஜா,
நான் இந்த ஊருக்கே ராஜா. யார் அவன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்? கமிஷனர் ஃபோன் பண்ணாரு, நான் அவனை பார்க்கணுமே. மச்சி நைட் என்ன ட்ரீட் தானே? சரி, பிறந்த நாளைக்கு சபதம் எதாவது எடுத்திருக்கியாடா? ஆமாண்டா சமுதாயத்துக்கு மச்சி நைட் என்ன கவன் படம் பார்த்தியா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? எல்லாரும் நாட்டுக்கு நல்லா செஞ்சா உருப்பிடாம போறதுக்கு 2 பேர் வேணா நம்மள மாதிரி. டேய் கையறா மூலிஷ்ல நான் என்ன செய்கிறேன்? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கள் ஊரில் போய் விவசாயம் பண்ண போறேன். நான் உருப்பிடாம போனதுக்கு அவதான் மச்சான் காரணம். மச்சான் அவளை வேணா திட்டுறா. காலி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா, கைவி ஊத்துற கான்சென்ட்ரேட்டடா, கால மாட்டையே கதற கதற தான், கழுத கூட காத பத்துது. White blood, same blood, family total damage. ஹலோ, அதான் விட்டு போயிட்டல, எப்படியா நீ ஃபோன் பண்ற? ஏன்? சரி சரி சொல்றேன். இந்த உலகத்துல யாராவது உங்களுக்கு பிடிச்ச காதல் ஜோடி யாருன்னு கேட்டா எல்லாரும் ஷாதிகன் முக்தா தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச காதல் ஜோடி சங்கர் கௌசல்யா. இது காதலையும் தான ஒரு அன்பு. அதை விட உங்களை அதிகமாக பாசம் வச்சேன், அதான் விட்டு போயிட்டியா? ஏன் என் காலை தாண்டி ஈஸியாக கட் பண்ணிடுறீங்க. ஹாப்பி பர்த்டே, லவ் யூ. சொல்கிறேன், என்ன தப்பாக நினைக்காது. எனக்கு எங்கள் அப்பா யார் சொல்கிறாரோ அவர் தான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு எல்லார விட எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா படிச்சிருக்கல, ஒரு நல்ல ஜாப்க்கு போடா. என்னால் உனக்கு யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இந்த 1000 பிறவி மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. என் உயிர் என்னை விட்டு போனாலும் என் மனசு உனக்காக மட்டும்தான் துடிக்கும். உங்க அப்பாக்காக இல்லைனாலும் எனக்காக நீ எதுனா உனக்கு பிடிச்சது செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடா. ப்ளீஸ், லவ் யூடா. பாய். லெனின் உலகமே அம்பேத்கரை பெரிய தலைவர்னு கொண்டாடுறாங்க. இங்கே மட்டும் ஆனால் ஜாதி தலைவர்னு அடிச்சுக்கிறாங்க. ஜாதினா யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ்னா பிறந்த ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமாங்க, அப்பவே நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சமன் சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனா ஒரு சிலர் செய்த சூழ்ச்சியால அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு வந்த நம்மளை பிரிச்சு அரசியல் செய்யறாங்க. மேடை ஏறி பேசுற எல்லா தலைவர்களும் சமத்துவமா இருப்போன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லி எல்லோரையும் ஒண்ணு சேர்த்து போராடி இருந்தா இன்னைக்கு இல்ல, எப்பவோ நம்ம சமத்துவமா தான் வாழ்ந்திருப்போம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஜாதி இல்லைன்னு ஏமாத்திட்டு இருக்க போறோம்? ஒவ்வொரு ஊர்லயும் காலனி சேரின்னு இருந்துட்டு தானே இருக்கு. ஜாதி ஒழிய ஒரு வழி இருக்கு. நீ என்ன ஜாதின்னு மறைமுகமா கேட்டு மற்றவங்களை சாவடிக்கிறத விட பொது இடத்துல கேளு நீ என்ன ஜாதின்னு. தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசுற தொலைக்காட்சி ஜாதியை பத்தி பேசி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போட்டோம். சமூக வலைதளங்கள்ல எல்லாத்தையும் பத்தி பேசுற நம்ம ஜாதி வேணுமா வேணாமான்னு பேசுவோம். இளைஞர்கள் எல்லாம் ஜாதி எப்படி உருவாச்சு, ஜாதினா என்ன
அதனால எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு படிக்கட்டும். நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் ஜாதினா என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லி ஜாதி ஒழிக்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கட்டும். பல தலைமுறையா அடிமையா இருக்கிற மக்கள் இல்ல, அடிமையாக்கப்பட்ட மக்கள். டேய், உன் உடம்புல ஓடுற ரத்தமும் என் உடம்புல ஓடுற ரத்தமும் ஒரே நிறம் தானடா. அத ஜாதிக்காக வெட்டி பார்த்தாதான் தெரியுமாடா. சயின்ஸ் எடுத்து படிச்சு பார், உடம்புல எவ்வளவு நரம்பு இருக்கு, ரத்தத்துல எவ்வளவு செல் இருக்கு, மொத்தத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியும். அதை விட்டுட்டு ஏண்டா இவ்வளவு விஷயத்த சமமா படைச்ச கடவுள் ஜாதிக்குன்னு தனியா எதனா படைச்சிருக்காரா என்ன? அந்த கடவுளே வச்சு அரசியல் பண்றீங்களா பாவீங்களா? ஒரு வாயில்லாத ஜீவன் நம்மளை விட்டுட்டு போகுதுன்னு ஒன்னா சேர்ந்த கூட்டம், அனிதா இழப்புல ஒன்னா சேர்ந்த கூட்டம், நம்ம நிலம் அழிய போகுதுன்னு நெடுவாசல்ல ஒன்னா சேர்ந்த கூட்டம், ஒரு இழப்பு ஏற்படும் போதுதான் ஒன்னா சேரும்னா அது என் உயிரா இருக்கு. நம்ம நாட்டிலேயே சென்னை மாநகரம் தான் பாதுகாப்பான மாநகரம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று விளங்குடா, ஒரு பொண்ணோட உடையில தான் கவர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட உடையில என்னடா கவர்ச்சி இருக்கு? அந்த குழந்தைகிட்ட அவன் உணர்ச்சி தான் பார்த்தனே தவிர மனிதத்தை பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் அவன் இல்லடா, அவன் அண்ணன். அவன்கிட்ட இருக்கிற அதிகாரம். இப்போ அந்த அதிகாரம் எங்கடா இருக்கு? அதிகாரம் சாதி தான் இருக்கு, மனிதம் இல்ல. இங்க பாடுறா, இவனை போடவா என்ன கூட்டு வந்தீங்க? நம்ம பயடா. டேய் தம்பி, நீ ஏதோ அண்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் குத்தியாமே, நீ தெரியாம தான் குத்துருப்பேன் எனக்கு தெரியும். கரும அந்த போலீஸ் தரவர்களுக்கு தெரியாதுல்ல. நீ என்ன பண்ண, அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. கேஸ் வாபஸ் வாங்கலாம் செத்துருவடா, இங்கே குழி தோண்டி புதைச்சிருவோம் உன்னை. ஏண்டா, நான் எவ்வளவு நேரமா குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பொறுமையா பேசினுக்கிறேன். நீ வாபஸ் வாங்க மாட்ட, வக்காலத்து வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். இப்படி நிக்க வச்சு இப்படி திரும்பி அடிச்சாதான் சொல்லுவியா? ஆத்திரத்தை கூட அடிக்கலாம், இதை அடிக்க முடியாது போல தராப்பா. முன்னெல்லாம் ஆற்றுல பாலாறு காவேரி தண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே ஃபேக்ட்ரி கழுவு தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணி தான் இருக்குது. அண்ணனே முறைகிறியா நீ? அட பாவிகளா, ஒண்ணுக்கு கூட நிம்மதியா போக விட மாட்டேங்கிறாடி. தம்பி, ஆக்சுவலா நான் பேட் பாய்லாம் கிடையாது, கொஞ்சம் ஃப்ராட் பாய், அவ்வளவுதான். என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேடா. அரசியல்வாதிங்க எல்லாருமே கெட்டவன் கிடையாதுடா. சமுதாயத்துக்காகவும் நாட்டுக்காகவும் போராடுற அரசியல்வாதிங்க மத்தியில உன்ன மாதிரி ஆளுங்க பண்ற தப்பால தான் எல்லாருக்கும் கெட்ட பேரு. என்னைக்கு ஒரு நல்ல தலைவா வரானோ அப்போதானே நீங்களா தெரிஞ்சுவீங்க. அடச்சி, இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? இன்னும் எத்தனை வருஷம் தாண்டா நல்ல தலைவரையே தேடிட்டு இருக்க போறீங்க? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இதை எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல. நம்ம தான் படிச்ச உடனே எல்லாத்தையுமே மறந்துடுவோமே. இது உங்க தப்பு இல்லை, மறதி நம்ம நாட்டோட தேசிய வியாதி. ஏண்டா, இது உங்க ஆட்சி. நாங்கெல்லாம் நீங்க வச்ச வேலைக்காரங்க சரியா வேலை செய்யலன்னா முதலாளி தானே கேட்க. முதலாளி நீங்களே எங்க அம்மா ஜிமிக்கு கமல்னு பாட்டு பாடிட்டு சுத்தினா வேலைக்காரன் நாங்க சென்ட் அடிச்சு தானே சுத்தோம். திடீர்னு நல்ல மாதிரி பேசுறேன்னு பாக்குறியா? கண்ணா, நான் அரசியல்வாதி இல்லை, அரசியல் வியாதி. என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேடா. இப்ப இந்த கேஸை வாபஸ் வாங்க போறே இல்லையா? வாபஸ் வாங்கலாம் என்ன பண்ணுவ? எவ்வளவு நேரமா சொல்றீங்க, திரும்ப அதையே சொல்றீங்க. அவன் டேய், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காம சாதி சாமின்னு பிரிஞ்சுட்டு உங்ககிட்டயே ஒத்துமை இல்லாம என் அடையாளம், என் மண்ணு, என் விவசாயம்னு தனித்தனியா போராடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. உன் மண்ணு வளர்ச்சி அடையணும்னா என் மண்ணு வளர்ச்சி அடையணும்னு உணர்ச்சி இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒத்துமையா வந்து போராடணும். சாதி ஒழினுன்னு வாயில சொல்லாம செஞ்சு காட்டணும். இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் உன் வளத்தை கொள்ளையடிப்பான், உன் நாட்டுக்குள்ளேயே உன் பணத்தை கொள்ளையடிப்பான். கடைசியில குடிக்க கூட தண்ணி இல்லாம நரகத்துல இருக்கும்போது தெரியும்டா மனிதம்னா என்னன்னு. அப்போ தமிழனா நீங்க வீழ்ச்சி அடைவீங்கடா. டேய், உலகத்துக்கே நாகரிகம் கற்றுத்தந்தவங்கடா நாங்க. எங்களை சூழ்ச்சி செஞ்சு பிரிச்சு எங்களை வச்சு அரசியல் செய்றீங்கடா. இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடனா என்ன நடக்கிற மாதிரி இன்னைக்கு நாங்க தூங்கிட்டு தான் இருப்போம். ஒரு நாள் நாங்க வீதிக்கு வந்தா நீங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்கடா. என்ன சொன்ன? தமிழ் வீழ்ச்சி அடையுமா? தேடி சோறு நிதத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாட துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய் நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் விழுவேன் என நினைத்தாயோ?
மாட்டாயோ? உங்க அப்பாக்காக இல்லைனாலும் எனக்காக நீ எதுனா உனக்கு பிடிச்சது செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடா ப்ளீஸ். ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தாதான் தனித்தனியா போராடுவீங்கன்னா எனக்கு எந்த சாதியுமே இல்லை. உங்க உடம்புலையும் சிவப்பு நிற ரத்தம் தான் ஓடுதுன்னா நான் உங்க அண்ணன். நீங்களும் பசிக்கும் போது தான் சாப்பிடுவீங்கன்னா நான் உங்க தம்பி. நான் சாகும்போது உங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா நான் உங்க புள்ள. ஒருத்தன் பசியில் இருக்கும்போது பார்க்க வச்சு சாப்பிடாத நமக்கு ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஜாதி பெருமையை சொல்ல எப்படி நண்பா மனசு வருது? ஜல்லிக்கட்டு, நெடுவாசல், அனிதா, ஒரு இழப்பு வந்தாதான் நம்ம போராட வருவோம்னா ஜாதிக்காக என் உயிர் போகுது. போராட எழுந்து வா நண்பா. ஃபோன் எங்கே இருக்கு? ஃபேஸ்புக் லைவா? அவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் கூட வந்த மாதிரி தெரியலடா. இன்னும் எத்தனை வருஷம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்டேட்டஸ் மட்டும் புரட்சிகரமாக போட்டுருக்கோம். இன்னைக்கு ஜாதி ஒழுங்குன்னு ஒரு உயிர் இங்கே போயிருக்கு. இவர் கொளுத்தி போட்டது ஒரு தீக்குச்சி தான். அதை காட்டு தீயாக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு. உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல். செஞ்சுக்காங்க. மனுஷங்க ஏந்திரமாக சுற்றிட்டு இருக்கு இந்த காலத்தில். மனுஷங்க கிட்ட மனிதம் இல்லைங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மனசு கவலையில் இருந்தால் நம்ம அவங்களுக்கு காசோ பணமோ கொடுக்க வேண்டாங்க. அன்பா ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னாலே போதும், மனிதன் தானாக வளரும். ஈழம், சிரியா, தூத்துக்குடி, அசிஃபா, அனிதா, 1000 கோடிகளாய் மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளடிச்சவங்களை விட்டுட்டு பசிக்காக திருடின ஒரு உயிரை அடிச்சே கொண்ட இந்த மனுஷ மிருகங்கள் வாழ்கிற இந்த இடத்துல நம்ம உரிமைகளை நம்ம போராடி தான் வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க மிகப்பெரிய அரசியல் சாதி. இந்த சாதியை ஒழிக்க ஒற்றுமையாய் ஒன்று கூடுவோம், போராடுவோம். சார் கேஷ் பண்ணி உங்களுக்கு வியூ பாயிண்ட் என்ன சார்? யோ நிறுத்திங்கயா. ஒன்ன எத்தனை தலைமுறை தான் ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருப்பீங்க? அடுத்த தலைமுறையாவது ஜாதி மதம் இல்லாத வாழ்க்கையா?